ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு பக்தன் சொல்லுகிறான், நான் உம்மை விடுகிறதில்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடுறதே இல்லைன்றான். பாருங்களேன், பெரிய போராட்டமே நடக்குது. ஆதியாகமம் 32, 24, 25, 26, 27, 28, 30 வாசிக்கும் பொழுது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியறனும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகும் மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொன்னான். பாருங்களேன், இது என்ன ஒரு ரகசியம் என்றால், ஆண்டவரே சொல்றாரு, எப்பா நான் போகணும்பா அப்படின்னு விடமாட்டேன்றான். நீ என்னை ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன் இல்லைங்க. நம்ம என்ன பண்றோங்க, விடாமுயற்சி தொடர் முயற்சி எடுக்கிறோமா? நம்ம கொஞ்ச நாள் முயற்சி எடுப்போம். இப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லிக் கொடுப்பேன். நிறைய பேர் காலையில் எழுந்திருச்சு பல்ல விளக்கி தலையை வாரி மொத்த கழுவி நேர் முழங்கால் போட்டு பைபிளை வாசித்துட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஏன்னா நீதிமொழிகள் அழகா சொல்லுகிற, வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கிறோட ஜெபம் அருவருப்பு. பைபிள் படிக்க மனசு இல்லைன்னா தயவுசெய்து நீ ஜெபம் பண்ணாத இல்லையா. ஒருவேளை படிக்க முடியலன்னா அடுத்தவங்கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டு அட்ரஸ் சினிமா பாட்டு எவ்வளவு அழகா பாடுறோம். அப்ப பாருங்களேன், அதுதான் தொடர்ச்சி. அப்ப முதல்ல ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் அதோடு விட்டுருவாங்க இல்லையா. தொடர்ச்சியாய் போராடி 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 ரா முழுவதும் போராடினான். அப்ப போராடும் போது அவர் நடுவில் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, போக வேண்டும் என்று சொல்லி கூட விடல. பாருங்களேன், ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்ப உங்க முழங்கால்கள் நிலைமைக்கு கணுக்கால் நிலைமை முன்னேற வேண்டும். ஆண்டவரே, நான் முழங்காலில் நிற்கிறேன் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தும் பொழுது பரலோகம் உங்களுக்காய் இறங்கி வரும். உண்மையாய் தன் பெயரை சொன்னான். அதான் முக்கியம். பாருங்களேன், உண்மையா சொன்ன பெயரை மாத்திக்கிட்டு சொல்லல. உடனே தன் பெயரும் மாறினது, ஆண்டவருடைய பெயரையும் கேட்டான். தன்னுடைய பெயரே மாறி போச்சு. அதன் மூலியமே பலருக்கு ஆசீர்வாதம் இல்லைங்களா. இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் கர்த்தரை முகமுகமாய் காணக்கூடிய அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஓசியா 12:6, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல். தானியேல் 3:17-18 வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலே பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள் என்று வாசிக்க கேட்கிறோமே. ஆண்டவரை ஆராதிக்கிறோம் உண்மைதான். ஒருவேளை எங்களை நீ ஆசீர்வதிக்கிறனாலும் கவலை இல்லை, ஆனாலும் நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கையில இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பது, உறுதியாய் பற்றிக்கொள்வது, இறுதியாய் பற்றிக்கொள்வது. எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், எந்த விதமான மாறுதல் வந்தாலும், மனக்கசப்பு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வெறுப்பு வந்தாலும், எந்த விதமான தோல்வி வந்தாலும் இவரை மட்டும் விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிற, உண்மையே பற்றி கொண்டிருக்கிற, உண்மையை விசுவாசித்து கொண்டிருக்கிற பிறரோட வாழ்க்கையில ஒரு சாட்சி ஏற்படும்படியாய் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அந்த நாளிலே செய்தீர் என்று வாசித்தோம் அப்பா. காண்கிற குடும்பத்துல, தனிநபர் வாழ்க்கையில, வியாபாரம், தொழில் அற்புதம் நடப்பதாக சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.